ஆரம்பிப்போம். இன்று இந்த ஆராதனைக்கு நிறைய புது முகங்களை நான் காணுகின்றேன். மட்டக்களப்பு ஒரு பகுதிகளில் இருந்தெல்லாம் உங்களை நான் காணுகின்றேன். சபையின் சார்பிலே உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒரு ஆண்டை முடித்து நாம் இன்னொரு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிப்பதற்காக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் இந்த கூடாரத்துக்குள் நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் கடந்த காலமும் வருகின்ற காலமும் எங்களோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த ஆராதனையிலே நாங்கள் முழுமையாக பங்கு கொள்ளுவோம். அல்லேலூயா. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைத்திருக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்ளுகின்றார். இந்த வார்த்தையோடு நாம் யாவரும் ஜெபநிலையில் இருந்து ஒரு பஜனை பாடலை பாடுவோம். நான் சொல்லித்தர நீங்கள் பாடுங்கள். பாடுகிற குழு உங்களை வழிநடத்துவார்கள், அதை எவ்வாறு பாட வேண்டும் என்று. ஆகவே ஜெபநிலையிலிருந்து நாம் ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து எமது பாடல் புத்தகத்திலே உள்ள 630வது பாடலை பஜனையாக பாடுவோம். இங்கே திரையிலேயும் அந்த பாடல் போடப்படும். அதை கவனித்து என்னோடு சேர்ந்து பாடும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அமர்ந்திருந்து விழித்திருந்து அமல நீ தெய்வம் என்று அறிந்திடுவேன். அமர்ந்திருந்து விழித்திருந்து அமல நீ தெய்வம் என்று அறிந்திடுவேன். கலைந்திடும் கனவுகள் தகர்ந்திடும் போது அலையும் மனதை எந்தன் வசம் கொடுப்பேன். அமர்ந்திருந்து விழித்திருந்து அமல நீ தெய்வம் என்று அறிந்திடுவே. வேதனை இருளென சூழ்ந்திடும் போது ஆதவன் நீயே என்று மகிழ்ந்திடுவேன். வேதனை இருளென சூழ்ந்திடும் போது ஆதவன் நீயே என்று மகிழ்ந்திடுவேன். அமர்ந்திருந்து விழித்திருந்து அமல நீ தெய்வம் என்று அறிந்திடுவேன். வேண்டுதல் தேவைகள் கிடைக்கிடும் போது ஆண்டவர் அருள் என்று மகிழ்ந்திடுவேன். வேண்டுதல் தேடுதல் கிடைத்திடும் போது ஆண்டவர் அருள் என்று மகிழ்ந்திடுவேன். அமர்ந்திருந்து விழித்திருந்து அமல நீ தெய்வம் என்று அறிந்திடுவேன். விரும்பிய பொருள் கை நழுவிய போது அரும்பியது உன் சித்தம் என்றுணர்வேன். விரும்பிய பொருள் கை நழுவிய போது அரும்பியது உன் சித்தம் என்றுணர்வேன். அமர்ந்திருந்து
அமர்ந்திருந்து விழித்திருந்து அமலனி தெய்வம் என்று அறிந்திடுவேன். அமர்ந்திருந்து விழித்திருந்து அமலனி தெய்வம் என்று அறிந்திடுவேன். ஆமங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாம் அமைதியில் உங்களை தேடத்தக்கதாக, நாங்கள் விழித்திருந்து உம்மை தேடத்தக்கதாக, நீர் எங்களை தேற்றி பாதுகாத்து வழிநடத்துகின்ற மேய்ப்பர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த வேளையிலும் உமக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த காலங்கள் முழுவதுமாக நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீர். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பிதாவே எங்களுக்கு நீர் போதுமானவராக இருந்தீர். வேதனை என்னும் இருள் சூழ்ந்த போது நீர் எங்களுக்கு ஆதவனாக, ஒளியாக எங்கள் வாழ்வை நீர் தேற்றினீர். நாங்கள் தேடுகின்ற போது வேண்டுதல்களை உம்மிடத்திலே நீர் நாங்கள் கேட்டபோது எங்களுக்கு உமது அருளினாலே நீர் அவற்றை தந்தீர். ஆண்டவரே, நாம் விரும்பிய பொருட்கள் எங்களை விட்டு விலகிய போதிலும் அதை நாங்கள் உமது சித்தம் என்று நம்பி வாழ்ந்து உமக்குள்ளாக பிதாவே எமது கிறிஸ்தவ வாழ்வை, விசுவாச வாழ்வை நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதையிலே எங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது உமது கிருபை, வல்லமை எவ்வளவு மகத்தானவை, எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே, நீர் எவ்வளவாக எங்களை உமது கரத்தில் வைத்து, உமது செட்டையின் கீழ் வைத்து எங்களை பாதுகாத்து வந்தீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் நினையாத பிரகாரமாக எமது வாழ்விலே நீர் செயல்பட்டீர். நாங்கள் உடைந்து போன நேரங்களிலே, சந்தோஷமாக இருந்த நேரங்களிலே, வேதனைப்பட்ட நேரங்களிலே, களிகூர்ந்த நேரங்களிலே நீர் எங்களோடு பயணம் செய்கின்ற ஆண்டவராக இருந்தீர் பிதாவே. அதற்காக உமக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த கடந்து வந்த பாதையிலே நீர் கூட இருந்தீர், வருடத்திலே கூட இருந்தீர், மாதத்திலே கூட இருந்தீர், நாட்களாக, மணிக்கணக்காக, நிமிடங்களாக நீர் எங்களோடு கூட இருந்தீர். அவை அனைத்துக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர், இந்த வரப்போகின்ற புதிய ஆண்டிலும் பிதாவே உமது கிருபை, வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று, எமது குடும்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று, எமது தனி வாழ்வை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உமது சமூகத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த சமூகத்திலே உமது இந்த திருச்சபையின் ஒன்று கூடலிலே, இந்த ஜெப வேளையிலே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த ஒரு மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம் ஆராதனை முழுவதும் பிதாவே நமக்கு ஆதாயமாக இருக்கத்தக்கதாக, பக்திக்குரியதாக இருக்கத்தக்கதாக, விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றதாக இருக்கத்தக்கதாக, நாங்கள் புதிய ஆண்டுக்குள் நமது காலடிகளை எடுத்து வைக்கின்ற போது நாங்கள் புதிய உந்துதலோடு, புதிய விருப்பத்தோடு, புதிய சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசிக்க உமது கிருபையை, வல்லமையை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். இந்த ஆராதனை முழுவதுமாக உமது கருத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் பிதாவே. உமது பிரசன்னத்துக்குள் நீர் வைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென். சர்வ வல்லவர், சாவை வென்றவர், இன்றும் ஜீவிக்கிற எங்கள் ஆண்டவரை நாங்கள் ஒன்று சேர்ந்து துதிக்க வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் நாங்கள் புதிய வருடத்திற்குள்ளாக செல்ல போகின்றோம். புதிய வருடத்தில் கர்த்தரை துதிக்கும் துதியோடு ஆரம்பிக்க கடவுள் கொடுத்ததே எங்களுக்கு பெரிய சாக்கியமாக இருக்கிறது. நாங்களாகவே கடந்த காலங்களில் இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி, ஆசீர்வதித்து, அரவணைத்து, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இன்று எங்களை இந்த இடத்தில் கூட்டி சேர்த்து புதிய வருடத்தை அவருடைய துதிக்கும் துதியோடு ஆரம்பிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் எண்ணியவர்களாக ஒரு கணம் நாங்கள் எழும்பி உற்சாகத்தோடு எல்லாரும் சேர்ந்து சர்வ வல்லவர் என் சொந்தமானார் என்ற பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார்,
பாடுவோம். ஓ இது உண்மைதானே, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் நிஜமானார், சாவி வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான், என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே, ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார், ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆமாண்டவரே, சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இயேசுதான் என் இரட்சகர். ஆமாண்டவரே, நீர் இரட்சகராய் இந்த உலகத்தில் ஆண்டவரே குழந்தையாய் எங்களுக்காக பிறந்து ஆண்டவரே எல்லா சாபங்களையும் மேந்தி மரித்த அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கிய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். தகப்பனே, எங்களுடைய பயங்களை எல்லாம் நீக்கிவிட்ட அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். தகப்பனே, இன்றும் எங்கள் மத்தியில் ஜீவிக்கிற தேவனாய் நீங்கள் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வருடம் முழுவதுமாக எங்களை கண்மணி போல காத்து ஆசீர்வதித்து அரவணைத்து வழிநடத்தி வந்த மகா கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். தகப்பனே, நான் உன்னை ஏந்துவேன், தப்புவிப்பேன், விடுவிப்பேன், வழிநடத்துவேன் என்று சொன்ன
தேவன் அவனமாக ஆண்டவரே அது எங்களுக்கு வாக்குத்தத்தமாக எங்களோடு கூட வந்த அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள் எல்லாம் நாங்கள் உம்மிடத்தில் வைக்கத்தக்கதாக நீங்கள் கொடுத்த அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துகிற தேவனை நீங்கள் இருந்தபடியால் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி எங்களுக்காக நீங்கள் அநேக காரியங்களை ஆண்டவரே, எங்களுக்காக எல்லா காரியங்களையும் முடித்து கொடுத்த அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல ஆலோசனை கர்த்தராக இவ்வருடம் முழுவதும் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரம் ஆண்டவரே. திக்கற்றவனுக்கு தெய்வனே துணை என்ற விதமாக ஆண்டவரே, நாங்கள் திக்கு தெரியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல வழிநடத்துதல்களையும் நீங்கள் கொடுத்த அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ நீங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதெல்லாம் கோழைகளாக இருந்தோமோ, எப்பொழுதெல்லாம் பலவீனப்பட்டிருந்தோமோ, எங்களை நீங்கள் பலப்படுத்தின அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமா எங்களோடு கூட இருந்த அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வாளாகாமல் எங்களை நீங்கள் தலையாக்குவேன் என்று சொன்ன அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ கீழாகாமல் மேலாவா என்று நீங்கள் சொன்ன அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஜனங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் நீங்கள் கொடுக்கிற அந்த கிருபைக்காக உம்மை கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கூட இருக்கின்ற கிருபைக்காக சோத்திரம், வழி நடத்துகின்ற கிருபைக்காக சோத்திரம். எத்தனோ பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியிலும் எங்களை தூக்கி நிறுத்தினீரே ஆண்டவரே. நாங்கள் அலை போன்ற பிரச்சனைகளிலும் மூழ்கி விடாதபடி என் தேவரீர் எங்களை காத்து கொண்ட அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக கட்டுகளை நீங்கள் அவிழ்க்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எத்தனையோ நோய்களை நீங்கள் கட்டவிழ்க்கின்ற அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எத்தனையோ கடன் தொல்லைகள், வேதனைகள், பிரச்சனைகள், கேள்விகள் எல்லாவற்றையும் அடுத்த வருடத்தில் நீங்கள் கட்டவிழ்க்கின்ற போகின்ற அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்குகிற எங்கள் தேவனை உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். தேவா உங்கள்
துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கைமீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கைமீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறி இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறி இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. தானாக முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அசாத்தியமான காரியங்களை எங்களுக்கு சாத்தியமாக்கி தருகின்ற தேவனே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தேவனே. அப்பா, உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் சுவாமி. நீங்களே பரிசுத்தர் 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 சுவாமி. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் பெரியது சுவாமி. நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கின்ற உங்களுடைய இரக்கத்துக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் எங்கள் மேல் உங்களுடைய வல்லமையை பொழிகின்ற தயவுக்காக உங்களுக்கு நன்றி தேவனே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறதற்காய் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்த தயவுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்
துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்கள் தாமே கத்தாவே நோய் நொடிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி சுவாமி. ஆபத்துகளில் இருந்து சுவாமி எங்களை தூக்கி எடுத்த தயவுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. அப்பா எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி நீங்கள் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆச்சரிய விதமாக இம்மட்டுமாக வழிநடத்தி வருகின்ற தயவுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனையோ அனர்த்தங்கள், எத்தனையோ வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் நாங்கள் கடந்து வந்த போதும் சுவாமி நீங்கள் எங்களுக்காக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. அப்பா சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் ஆண்டவரே நீங்கள் தந்த பலத்துக்காக நன்றி சுவாமி. கலங்கி போய் நின்று தவித்து போய் நின்ற வேளையிலெல்லாம் சுவாமி கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர்கள் சுவாமி. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த எங்களுக்கு தர இருக்கின்ற இந்த புதிய ஆண்டுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே மட்டுமாக காத்த தேவன் இனி வரப்போகும் ஆண்டிலும் எங்களோடு கூட இருந்து சுவாமி எங்களை வழிநடத்த போகின்ற தயவுக்காக நன்றி சுவாமி. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற நீங்கள் போதுமானவராக இருக்கிறீர்கள் கர்த்தாவே, எங்களுக்காக பேசுகின்ற தேவனாக இருக்கிறீர்கள் கர்த்தாவே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் ஆவியே நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் புதிய வருடத்திலும் ஆண்டவரே புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் எங்களை முடிசூட்ட போகின்ற அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். யோபுவை எப்படி இரட்டத்தனையாய் நீங்கள் ஆசீர்வதித்தீர்களோ, எப்படி இரட்டத்தனையாய் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தீர்களோ, அதே போல் அவ்வண்ணமாய் ஆண்டவரே இந்த சபையில் நிறைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் அவர்களை நீங்கள் சந்திக்க போகின்ற அந்த கிருபைக்காம் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமி எனது காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது என்று என் தேவன் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய காருண்யத்தால் இந்த சபையும் இந்த உலகம் முழுவதும் பூமி அனைத்தும் நிறைய என் தேவரீர் கிருபை செய்வீராக. எங்களையும் ஆண்டவரே நீங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியான ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சற்று நேரம் நாங்கள் அமைதியாக அமர்ந்திருந்து நம்முடைய வாழ்வை ஒரு கணம் திரும்பி பார்ப்போம். இந்த ஆண்டு முழுவதும் எனக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது? எனக்கும் என்னுடைய
குடும்பத்தாருக்கும் அயலவருக்கும் நாங்கள் பணி செய்கின்ற இடங்களில் வாழுகின்றவர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது? யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு இசைவாக என்னுடைய வாழ்வை நான் வாழ மறுத்து அதனால் ஏற்பட்ட வேதனைகளினாலே நம்முடைய உறவுகளுக்கு பங்கம் ஏற்பட செய்த சந்தர்ப்பங்களுக்காக நாம் இறைவனிடம் மன்னிப்பை கேட்போமாக. பல வேளைகளிலும் தோல்விகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. விரும்பியதெல்லாம் கை நழுவி போகின்ற போது எங்களுக்கு ஏற்படுகின்ற கோபத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடிவதில்லை. எங்களோடு ஒன்றாக இருக்கின்றவர்கள் உயர்ந்து போகின்ற போது அவற்றை பார்த்து அவர்களை தட்டி கொடுக்க பல வேளைகளிலும் எங்களுக்கு மனது வருவதில்லை. எங்கள் மத்தியில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளை ஒரு நல்ல தலைமைத்துவத்துக்குள் வளர்த்து எடுப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் அநேகம் இருந்தும் அவற்றை நாங்கள் நழுவச் செய்த சந்தர்ப்பங்களையும் நினைத்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு நல்ல தகப்பனாக தாயாக நம்முடைய வாழ்வை நடாத்துவதற்கு, நல்ல கணவனாக மனைவியாக நம்முடைய வாழ்வை நடாத்துவதற்கு, பிள்ளைகளாக பெற்றோராக ஆசிரியர்களாக மாணவர்களாக குருவானவராக மந்தைகளாக பல விதங்களிலும் நாம் அழைப்பை பெற்றிருக்கின்றோம். இந்த வருடத்திலே அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக நின்றிருக்கின்றோமா, அல்லது அந்த அழைப்பை பல சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சுயநலத்திற்காக தட்டி கழித்திருக்கின்றோமா என்பதை கூட நாங்கள் இந்த வேளையிலே சிந்தித்து பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை எதிர்நோக்கி காத்திருப்போமாக. நம்மிலே குற்றங்கள் எதுவும் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று திருமறை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. ஒருவர் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக மன்னிப்பை நாடி நிற்கின்றாரோ இறைவன் அவரை கண்ணோக்கி பார்க்கின்றார் என்பதையும் நாங்கள் அறிவோம். எனவே இந்த வேளையில் நமக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய வாழ்வை இணைத்து பார்த்து, ஆண்டவரே, இந்த வருடத்திலே நான் பொறுமையற்றவனாக, உதவி செய்ய மனப்பாங்கு அற்றவனாக, மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதில் ஆர்வமற்றவனாக, சபை ஐக்கியத்திலே பல வேளைகளிலும் இணைந்து கொள்ள அற்றவளாக இருந்திருப்பேனானால் என்னை மன்னியும். பிறக்கிருக்கின்ற புதிய வருடத்திலும் புரிந்துணர்வோடு நான் வாழவும் பணி செய்யவும் எனக்கு உதவியருளும் என்று சொல்லி அவரை நோக்கி நாங்கள் கேட்போம்.
எங்கள் அன்பான கடவுளே, எங்களை இந்த வருடத்தின் இறுதி மணித்துளிகளில் உமது சமூகத்திலே தருகின்றோம். நாங்கள் பயனற்றவர்கள், அற்பெரும் தூசியுமானவர்கள். உமக்காக வாழ முயற்சி செய்கின்றோம். ஆனாலும் எங்களுடைய சுயங்கள் பல வேளைகளிலும் அதை தடுக்கின்றது. அவற்றிலே இருந்து நாங்கள் மீள வருவதற்கு உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய வழிநடத்தலை தாரும். உம்மை அதிகமாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உமக்கு உதவி செய்தருளும். இறைமகன் இயேசு வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். ஆண்டவர் நம்முடைய குற்றங்கள் குறைவுகளிலிருந்து நமக்கு விடுதலை அளித்தார் என்கின்ற உணர்வோடும் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சபத்தை சொல்வோமாக. பெரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாதேயும், தீன்மையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். முதலாவது வேத பாடமாக யாத்திரகாமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடக்கம் 22ஆம் வசனம் முடிய. யாத்திரகாமம் 13 17ஆம் வசனம் தொடக்கம் 22ஆம் வசனம் முடிய. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாபிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். வந்தவனே புதிய கிருபையுடனே நேற்றும் என்றும் என்றும் மாறாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவின் நாமமே Now
உந்தன் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆற்றின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆற்றின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேச இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் இரு ஜீவ பாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தைந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேச இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே புகழ் என்று கட்டளையதால் ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நாம் இப்பொழுது கடவுளிடம் பரிந்து மன்றாடுவோம். நம் எல்லோருக்காகவும் பரிந்து மன்றாடுகிற ஆண்டவராக கிறிஸ்து இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் தன் சார்பாக வைத்து சென்ற தேற்றரவாளன் பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து மன்றாடுகிறார். நம்மையும் அவர் ஒருவருக்காக ஒருவர் மன்றாடுங்கள், பரிந்து மன்றாடுங்கள். ஒருவரின் பிழையை மற்றவர் மன்னியுங்கள், அழைத்து பேசுங்கள், சமரசமாகுங்கள் என்று பல்வேறு வகையிலே நமக்கு ஆலோசனைகளை, வழிகாட்டுதலை வைத்து சென்றிருக்கிறார். இந்த நேரத்திலே நாம் கடவுளிடம் நம் உள்ளங்களை திறந்து நமக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் மன்றாடும் அதே நேரத்தில் நமது அயலவர்களுக்காகவும் அகன்ற பெரிய திருக்குடும்பத்திற்காகவும் மன்றாடுவோம். எங்கள் மீது
எண்ணிலடங்கா அன்பு பாராட்டுகிற வாழ்வின் கடவுளே, ஒரு ஆண்டு முழுவதும் நீங்கள் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர்கள் சுவாமி. புத்தாண்டிலே அடியெடுத்து வைப்பதற்கு மிக குறைந்த மணித்துளிகளே இருக்கின்றன. இந்த ஆண்டை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நீங்கள் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். நல்ல குடும்ப உறவை, ஒற்றுமையை, அன்பை எங்களுக்கு தந்தீர்கள் சுவாமி. உங்கள் அமைதியிலே, உங்கள் சமாதானத்திலே, தோழமையிலே எங்களை வழி நடத்தினீர்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள எங்களுக்கு அருள் செய்தீர்கள். கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக, தாய் தந்தையர் மட்டுமல்லாது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இணைந்து பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல்வேறு வாய்ப்புகளை நீங்கள் இந்த ஆண்டு எங்களுக்கு தந்தீர்கள் சுவாமி. அதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு நல்ல நண்பர்களை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். எங்களுக்கிடையிலே நல்ல புரிந்துணர்வை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் சுவாமி. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். முதலிலே எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய அன்பான பிள்ளைகளை, மருமக்களை, பேரப்பிள்ளைகளை, உடன் பிறந்தோரை, அவரவருடைய குடும்பங்களை, குடும்பமாக இருக்கிறவர்களை, தனியாளாக இருக்கிறவர்களை, இன்னும் வாழ்க்கையிலே தனித்து போனவர்களை எல்லாம் உங்கள் இரக்கத்திலே வைத்து மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களை கடவுளிடம் வழிநடத்திய எல்லா ஊழியர்களுக்காக, எங்களுக்காக மன்றாடிய, எங்களை கை தூக்கிவிட்ட எல்லோருக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் நலனில் அக்கறை கொண்ட, நாங்கள் எதிர்பாராமலேயே பல்வேறு உதவிகளை எங்களுக்கு செய்திருக்கிற, மிக நெருக்கடியான கட்டங்களிலே கடவுளே அனுப்பிய தேவதூதர்களைப் போல உதவியவர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் சுவாமி. எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், எங்களை வளர்த்துவிட்ட கல்லூரிகள் எல்லோருக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்திலே எங்கள் நாட்டிலே மிகுந்த வறுமை, பசியோடு வாடுகிற மக்கள், அவர்களுடைய கண்ணீர் தெரியாத அளவிற்கு கடந்த காலங்களிலே பெருமழை, காற்று, பேரிடரிலே இதற்கு முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவு உடனடியாக சரி செய்ய முடியாத, பல ஆண்டுகள் செல்லக்கூடிய பேரழிவுகள் எங்கள் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே வறுமை, பசி ஒரு புறம், இந்த பேரிடர் இன்னொரு புறம், இப்படி துன்பப்படுகிற மக்கள் சரியாக கவனிக்கப்படவும், அவர்கள் ஆற்றி தேற்றப்படவும், அவர்களுக்கான பணி எந்த தன்னலமும் இல்லாமல் உண்மை நேர்மையாக செய்யப்படவும் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. உலகமெங்கும் பசியோடு இருக்கிற மக்கள் அந்தந்த நாடுகளிலே அவர்களை கைதூக்கி விடுகிற மனிதநேயமிக்க தலைவர்களை அங்கெல்லாம் தந்தருள்ள உங்களிடம் மன்றாடுகிறோம் சுவாமி. எங்கள் நாட்டிலே
சிறுபான்மை மக்கள் மிக துன்பப்படுகிறார்கள். தமிழ் மக்கள், வடக்கு, கிழக்கு, மலேகம், இன்னும் இஸ்லாமிய மக்கள், பரங்கியர், இப்படி சிறுபான்மை மக்கள் மிக துன்பப்படுகிறார்கள். எங்களுக்கான நீதி கிட்டவில்லை சுவாமி. எலும்புகளே எழுந்து பேசியும் அவை மௌனமாக மீண்டும் மீண்டும் வைப்பதை எங்கள் வரலாற்றிலே நாங்கள் கண்டு, ஆண்டவரே எங்களுக்கு நீதி செய்யுங்கள் என்று உங்களிடம் வேண்டுகிறோம். உலகிலே பல நாடுகளிலே மிக மோசமாக போர் நடைபெறுகிறது. அது தசாப்தங்களாக போர் நடக்கிற நாடுகளாகவும் இருக்கின்றன. புதிதாக கம்போடியா, தாய்லாந்துக்கு இடையிலும் போர் மூண்டிருக்கிறது. போர் நடத்துவதென்பது உலக மனித நாகரிகத்துக்கு மிக மோசமான ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்தவ நாடுகளும் மிகவும் நுணுக்கமான ஆயுதங்களை செய்து அதை விற்று பிழைப்பு நடத்துகிற மோசமான எடுத்துக்காட்டுகளை பார்த்து, ஆண்டவரே போர் நிறுத்தமும் சமாதான பேச்சுவார்த்தையும் நீதியான தீர்வுகளும் அவற்றை உண்மையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பல்லாண்டுகளாக தெரு தெருவாக வீதி வீதியாக முகாம்களிலே தெரிகிற சொந்த நாட்டு மக்கள் அவரவர்களுடைய நாடுகளுக்கு சென்று இயல்பாக வாழ்வதற்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டிலே மருத்துவத்துறையிலே மிக மோசமான ஊழல் நிகழ்கின்ற காரணத்தினாலே இலவச மருந்தை மட்டுமே நம்பியிருக்கிற ஏழை நோயாளிகள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருந்துகளுக்கு பதிலாக தண்ணீரை ஊசி மருந்தியாக ஏற்றியதும் எங்கள் நாட்டிலே தான் நடைபெற்றிருக்கிறது. கண் அறுவை சிகிச்சை செய்து பார்வையே வராத நோயாளிகளையும் நாங்கள் இங்கே தான் கண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பரம வைத்தியரே, இலவச மருந்தை மட்டுமே நம்பியிருக்கிற ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய உங்களிடம் இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. அடுத்தடுத்து வந்த அரசுகள் மிக மோசமாக கைவிட்ட மக்களுக்கு ஓரளவாவது நம்பிக்கை வரக்கூடிய விதத்திலே பணியாற்றுகிற தொண்டு நிறுவனங்கள், தொண்டு பணியாளர்கள் எல்லோரையும் உங்கள் கரத்திலே வைக்கிறோம். உலகமெங்கும் உயிரையும் பெரிதாக கருதாமல் தொண்டு பணி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய திருச்சபையிலும் எங்களுடைய சுற்று வட்டாரத்திலும் தொண்டு பணி செய்கிற எல்லோரையும் உங்கள் கரத்திலே வைக்கிறோம். அவர்களை நீங்கள் தாமே பாதுகாத்து மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய விதத்திலே அவர்கள் தொண்டு பணிகளை செய்யவும் அந்த நிறுவனங்களையும் நீங்கள் வழிநடத்த தாழ்மையாக மன்றாடுகிறோம். எங்களுடைய திருச்சபை இலங்கை எங்கும் பரவி இருக்கிற எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய திருச்சபையை சார்ந்த நிறுவனங்கள், இன்னும் ஏனைய எல்லா திருச்சபைகள், அவை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தோடு இணைந்த திரு அவைகளாக இருக்கலாம், அல்லது தனித்தனி சிறிய திரு அவைகளாக இருக்கலாம். எல்லா இடத்திலும் யாரெல்லாம் கரங்களை குவித்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்களோ அந்த மக்களையெல்லாம் நீங்கள் விசாரிக்க நாங்கள் மன்றாடி வேண்டுகிறோம். எங்கள் நாட்டிலும் உலகமெல்லாம் புத்தாண்டிலே அடியெடுத்து வைப்பதற்கு கரம் குவித்து கூடியிருக்கிற, இன்னும் மேலை நாடுகளிலே புத்தாண்டு பிறப்பதற்கு இன்னும் கால நேரம் இருக்கின்றபடியாலே அந்த மக்களையும் உங்கள் கரத்திலே வைத்து அது அடியவர்கள் எங்கெல்லாம் கரம் குவிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து நம்பிக்கை ஊட்டி புத்தாண்டிலே அடியெடுத்து வைக்க அருள் தாருங்கள் சுவாமி. உமது அடியவர்கள் மூலம் பிற சமயத்தை சார்ந்த பக்தர்களுக்கும் அடியவர்களுக்கும் அன்பும் நட்பும் உதவியும் போய் சேர ஆண்டவரே நீங்கள் அருள் செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் எங்கே வாழ்கிறோமோ வாழ்கிற இடத்தில் இருக்கிற எல்லா அயலவர்களுக்காகவும், எங்கள் வளாகங்களிலே இருக்கிற எல்லா கல்விக்கூடங்கள், நிறுவனங்கள்,
அயல் வீட்டு மக்கள், தேவை மிகுந்தவர்கள் எல்லோருக்காக மன்றாடுகிறோம். நிறைவாக ஆண்டவரே, எங்கள் நாடு பொதுமக்கள் வாழ்வதற்கு நம்பிக்கை தருகிற நாடாகவும் இளைஞர்கள் நம்பிக்கையோடு வாழக்கூடிய நாடாகவும் இருக்கவும், இனிவரும் தலைமுறையினர் வாழக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய நாடாக இருக்கவும், எல்லா அழிவு சக்திகளும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய நாங்கள் தாழ்மையாக உங்களிடம் மன்றாடுகிறோம். எல்லா போதைப் பொருள் கடத்தல்கள் அதற்கு மையமாக எங்கள் நாடு விளங்குகிறது. மிக இலகுவாக ஆயுதங்கள் கைகளிலே புழங்குகின்றன. தெருக்களிலே எப்பொழுது யாரை சுடுவார்கள் என்று தெரியாத அளவிற்கு முன்பு இருந்த அந்த பண்பாடு கலாச்சாரம் மீண்டும் தலை தூக்கி இருக்கிற பொழுது, இந்த அழிவு சக்திகளிடமிருந்து எங்கள் நாட்டை மீட்டு மக்கள் நம்பிக்கையோடு இந்த நாட்டிலே வாழ்வதற்குரிய காலத்தை தர மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டின் வளவாளர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையிலே இந்த நாடு மிக மோசமாக ஆய்வு இல்லாத, அறிவுக்குரிய உணவு இல்லாத மிக மோசமான நிலையில் இருக்கிற பொழுது இதை தடுத்து நிறுத்த எங்களுக்கு உதவி செய்ய மன்றாடுகிறோம் சுவாமி. ஏழை மக்கள், வறுமையில் வாடுபவர் ஒரு நேரமாவது நல்ல உணவை உண்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உணவை மறுக்கிற அளவிற்கு வியாபாரிகள் விலையை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் சுவாமி. இந்த வியாபாரிகளிடமிருந்து, மோசமான பதுக்கல்களில் இருந்து, சாதாரண மக்களால் எட்ட முடியாத அளவிற்கு இருக்கிற விலைவாசிகளின் கடுமைத்தன்மையிலிருந்து ஆண்டவரே, ஏழை மக்களை காத்தருள உங்களிடம் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்திலே ஒப்படைக்கிறோம் சுவாமி. எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே நன்மை நடக்கிறதோ, எங்கே தாழ்மை இருக்கிறதோ, எங்கே இணைவு இருக்கிறதோ, எங்கே அன்பு இருக்கிறதோ, எங்கே அரவணைப்பு இருக்கிறதோ, அவையெல்லாம் வாழ்வதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும், வந்திருக்கிற எல்லோரையும், இப்பொழுது வர முடியாமல் இருக்கிறவர்களையும், காலை வழிபாட்டுக்கு வரக்கூடியவர்களையும், ஆண்டவரே இந்த நேரலையிலே இணைந்து கொண்டிருக்கிற எல்லோரையும் உங்கள் கரத்திலே வைக்கிறோம். எல்லா மக்களையும் சந்தித்தருளுங்கள், எல்லா ஊழியர்களையும் சந்தித்தருளுங்கள் சுவாமி. எல்லா உக்ரானக்காரர்களையும் சந்தித்தருளுங்கள். செய்ய வேண்டிய பணிகளை செய்ய எங்களை வழி நடத்துங்கள். புத்தாண்டு அதற்கான வழியை திறக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் வாழ்வழிப்பவருமான கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரிலே மனத்தாழ்மையோடு கெஞ்சு மன்றாடி வேண்டுகிறோம் அன்புள்ள ஆண்டவரே. ஆமேன். இன்றைய வெளிப்பிரவு புது வருட வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாளை காலையிலே ஆராதனை முடிவிலே தேநீர் ஐக்கியத்திலே பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நாளை காலையில் புது வருட வழிபாடு காலை 7 மணிக்கு இடம்பெறும். வருகின்ற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு உடன்படிக்கை ஆராதனை நடைபெறும். நன்றி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி
சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கும் 10ஆம் வசனம் வரைக்கும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரைக்கும். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதென்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வலிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாத ரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்பதே. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து சேர்ந்து காணிக்கை பாடலாக 129வது பாடலை பாடுவோம். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர். இந்த வேளையிலே இறை பணிக்கான காணிக்கைகள் சேர்த்து கொள்ளப்படும். போல் பலன் கொடுப்பீர், பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர். பயன்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். வழியோரமா கற்பாறையா உட்புதரானா நல்ல நிலமா. வழியோரமா நல்ல பலன் கொடுப்பீர். பயன்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். இறைவனின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம்
பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர். பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். மூச்செடி புதராம் என்னுள்ளம், முளைத்திடும் ஆசைகள் நெருக்கிடவே. இறைவனின் வார்த்தை வளரவில்லை, நெருக்கிய ஆசைகள் கொன்றதினால். இறைவனின் வார்த்தை வளரவில்லை, நெருக்கிய ஆசைகள் கொன்றதினால். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர். பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். இறைவனின் வார்த்தை உணர்ந்திடுவோர் குறைவில்லா பண்பட்ட நிலமாகும். 60, 30, 100 என்றே அறுவடை எடுப்பார் தம் வாழ்வில். 60, 30, 100 என்றே அறுவடை எடுப்பார் தம் வாழ்வில். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர். பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல கடவுளே, இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுடைய வாழ்விலே தந்த ஆசீர்வாதங்களை, உழைப்பை, நன்மைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். எண்ணற்ற ஆசீர்வாதங்களினால் எங்களை நீர் வழி நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அதன் நன்றி அறிதலாக இந்த இடத்திலே நாங்கள் இந்த காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகள் உம்முடைய திருப்பணிக்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்தப்படத்தக்கதாக வழிநடத்துங்க. அதுபோல் இந்த வருடத்தின் இறுதி மணித்துளிகளிலும் நிற்கிற நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக உம்முடைய ராஜ்யத்தை விருத்தி செய்கிற கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். புதிய வருடத்திலே நாங்கள் உமக்கு இறைவனின் வார்த்தை விதையாகும். 60, 30, 100 என்றே அறுவடை எடுப்பார் தம்பாழ்வில். நாம் பழைய வருடத்திலிருந்து ஒரு புதிய வருடத்துக்குள் கடந்து செல்லப் போகின்றோம். இந்த நேரத்திலே கடவுளுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கப் போகின்றோம். அது எமது வாழ்வுக்கு நல்ல பலன்களை தருகின்றதாக, பிறக்கப் போகின்ற புதிய ஆண்டிலே அவை எமக்கு நல்ல பயன்களை தருவதாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆகவே இன்றைய தினத்திலே பயணம் என்ற தலைப்பிலே உங்களோடு கடவுளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். திருமறை வாசிக்கப்பட்ட போது 2 பயணங்களை பற்றி நீங்கள் கவனமாக கேட்டிருந்தால் அது விளங்கியிருக்கும். ஒன்று, மோசே இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி செல்லுகின்ற ஒரு பயணம். அது பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீடர்களை பயணம் அனுப்புகின்ற போது அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை. ஆகவே 2 சம்பவங்களும் பயணத்தை மையமாக வைத்ததாக இருக்கின்றது. நமது வாழ்க்கை ஒரு பயணம், இதில் எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இருக்காது. இப்போது கூட டிராஃபிக் பிளாக்குக்குள்ளால் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். ஒரு பயணம் செய்து நாங்கள் வந்திருக்கின்றோம். நாட்களாக, வாரங்களாக, நிமிடங்களாக, வருடங்களாக நாங்கள் பயணம் செய்து வருகின்றோம். ஆகவே இந்த பயணங்களை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். இவற்றை நாங்கள் ஒருபோதும் தவிர்த்து கொள்ள முடியாது. ஆகவே நாம் யாவரும் பயணம் செய்கின்றவர்கள், யாத்திரை செய்கின்றவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. திருமறையிலேயும் நிறைய பயணங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதிலே 2 பயணங்களைத்தான் நாம் இன்றைய இரவிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம்.
இந்த பயணம் செய்கின்றவர்கள் கூடாரங்களை அமைத்து கொள்ளுவார்கள். பழைய ஏற்பாட்டிலே கூடாரங்களை அமைத்து கொள்ளுவார்கள். அந்த கூடாரங்களை அவர்கள் எங்கே எங்கெல்லாம் போகின்றார்களோ அங்கேயெல்லாம் கொண்டு போய் அந்த கூடாரங்களை அமைத்து கொள்ளுவார்கள். இந்த பயணத்திலே அவர்கள் கூடாரங்களை அமைத்து கொள்ளுகின்ற போது கூடாரம் கடவுளுடைய பிரசன்னத்தை அங்கே காட்டுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த கூடார வாழ்வு என்பது ஒரு நித்தியமற்ற வாழ்வு. நாம் ஒரு இடத்திலே இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு பயணத்தை குறிக்கின்ற வாழ்வு என்ற அந்த சிந்தனையும் இஸ்ரவேல் மக்களுடைய மனதிலே இருந்தது. இந்த பயணங்களை செய்கின்ற போதிலெல்லாம் கடவுளும் எங்களோடு கூட இருக்கின்றார் என்ற அந்த இறை பற்றை, இறை தன்மையை அவர்களுக்குள்ளே வைத்தது. நாம் வாழுகின்ற வீடுகளும் கூடாரமாக இருக்கலாம். அந்த கூடாரங்களிலே நாங்கள் இருக்கின்ற போது இஸ்ரவேலர்களுடைய இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும், கடவுள் எங்களோடு கூட இருக்கின்றார். நமது வாழ்வு பயணத்தின் வாழ்வு, கடவுளுடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் வாழுகின்றோம் என்ற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். கடந்த காலங்களிலே எங்களுக்கு இருந்தது, புதிய வருடத்திலும் எங்களுக்கு இருக்க வேண்டும். இன்று நீங்கள் இந்த ஆல்டரை பார்த்தால் தெரியும், இங்கேயும் ஒரு கூடாரம் இருக்கின்றது. இந்த கூடாரத்துக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. அவர் எங்களை போஷிக்கின்றார், அவர் எங்களை வழிநடத்துகின்றார். அவரது இரத்தமும் அவரது சரீரமும் எங்களை தேற்றுகின்றது, எங்களுக்கு புது வாழ்வு தருகின்றது. எமது வாழ்விலே நாங்கள் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற போதிலெல்லாம் அவரையே நம்பி வாழ வேண்டும் என்பதற்காக அடையாளமாக இந்த திருவிருந்தை கூட நாங்கள் ஒரு கூடாரத்துக்குள்ளே வைத்திருக்கின்றோம். ஆகவே ஒரு பாடல் இருக்கின்றது, கூடாரவாசிகள் மற்றது என்ன ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. இந்த கூடாரம், இந்த பயணம் என்பது எமது வாழ்விலே இருக்கின்ற அந்த லிமிட்டேஷனை காட்டுகின்றது. அதே வேளையிலே நாங்கள் வாழுகின்ற போதெல்லாம் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார் என்ற அந்த நிச்சயத்தையும் எங்களுக்கு காட்டுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதியாகமம் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் எமது திருமறையில் இருக்கின்றது. அது பயணமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் பயணம் செய்தார். அவர் விசுவாசத்தின் பயணத்தை செய்தார். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. பிறக்கப் போகின்ற 2025 ஆண்டு எப்படி இருக்கும் என்று தெரியாது. அவர் கூடார வாழ்வை ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு மந்தையை மேய்ப்பவராக ஆண்டவரை மாத்திரம் நம்பி அவரது பயணத்தை செய்தார் என்று பார்க்கின்றோம். எதிர்காலம் தெரியாத ஒரு விசுவாசத்தின் பயணத்தை ஆபிரகாம் செய்தார் என்று பார்க்கின்றோம். அது ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த விசுவாசத்தின் வாழ்வை நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தோம், நாம் எப்படி கடவுளோடு இணைந்து வாழுகின்றோம், இந்த இணைந்த வாழ்விலே எங்களுடைய வாழ்விலே கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் வெண்ணங்கி தரித்தவர்களாக ஆண்டவருடைய வீட்டிலே இருக்கின்றவர்களாக நாங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்ற அந்த பயணத்தின் இறுதியை தீர்மானிக்கின்ற காலமாக வெளிப்படுத்தின விசேஷம் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே ஆதியாகமத்திலே இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் இந்த பயணங்களிலே விசுவாச பயணத்தை நாங்கள் எப்படி முடித்தோம் என்பதை காட்டுவதற்கான புத்தகங்களாக இருக்கின்றது. அதிலேயும் ஒரு பாடல் இருக்கின்றது, கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் செய்வேன் என சொல்லி போகலையோ. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. ஆண்டவர் எங்களுக்காக ஒரு வீட்டை வைத்திருக்கின்றார். அந்த வீட்டிலே நாம் வாழுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். முற்பிதாக்கள் இந்த விதமான பயணத்தை செய்தார்கள். அவர்கள் ஆரம்பமிருந்து அவர்கள் இறுதி மட்டும் கடவுளை மாத்திரம் நம்பி வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் திருமறையிலே பார்க்கின்றோம். தீக்கர்கள்
அடிக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவருக்குடைய ஒரு பயணத்தை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். மரியாவுடைய வாழ்வின் பயணத்தை பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவளாக, ஆண்டவரே உமது வார்த்தை என்னில் நிறைவாகட்டும் என்று அந்த பெண் ஆண்டவரிடத்திலே தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்த அந்த பெண்ணை நாங்கள் பார்க்கின்றோம். அவளும் பயணம் செய்தாள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். யோசேப்பு பயணம் செய்தாள். திருமறையில் இருக்கின்ற பவுல் அப்போஸ்தலர் பயணம் செய்தார். இவ்வாறு ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவருமே அங்கே பயணம் செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த திருமறை பகுதியிலே கூட நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள் இஸ்ரவேல் மக்களை எவ்வாறு வழிநடத்தி சென்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்களை நேரடியான பாதையிலே செங்கடலுக்குள் அவர் அழைத்து செல்லாமல் பாலைவனத்திலே சுற்று வட்டமாக அந்த செங்கடலை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், மக்கள் விசுவாசத்திலே அவர்கள் தளர்ந்து விடக்கூடாது. பாலை நிலத்துக்கூடாக அவர்களது பாதுகாப்புக்காக ஆண்டவருடைய நேரத்தின்படி காலத்தின்படி அவர் மக்களை வழிநடத்தி செல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் போல எங்களுடைய பயணங்களும் எமது வாழ்விலே இடம்பெற்றிருக்கின்றது. சில வேளைகளில் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உடனடியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் எங்களை சுற்றி வளைத்து போக பண்ணுகின்றார். பொறுமையோடு தயக்கத்தோடு எங்களை சுற்றி வளைத்து போக பண்ணுகின்றார். ஆகவே இந்த பயணங்களிலே எங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். கடவுள் எங்களுக்கு தருகின்ற விடைகள் எங்களுக்கு தாமதமாக இருக்கலாம். நாங்கள் பொறுமையோடு இஸ்ரவேல் மக்களைப் போல வனாந்தரத்திலே கஷ்டத்தோடு துன்பத்தோடு ஆண்டவர் காட்டுகின்ற பாதையிலே அந்த விடுதலையை பெறுவதற்காக நாம் பயணம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த மத்தேயு நற்செய்தி நூலிலேயும் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள், ஆண்டவர் சீடர்களை அனுப்புகின்ற போது, உங்களுடைய கைகளிலே நீங்கள் ஒன்றையும் கொண்டு போக வேண்டாம், எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் கொண்டு போக வேண்டாம், பொன் வெள்ளி ஒன்றும் போக வேண்டாம், பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், நீங்கள் இந்த பயணத்தை தொடருங்கள் என்று ஆண்டவர் சீடர்களை அனுப்புகின்றார். அந்த பயணத்திலே ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பயணத்தை நீங்கள் செய்யுங்கள், உங்களை நம்பி நீங்கள் செல்ல வேண்டாம், ஆண்டவரை நம்பி நீங்கள் செல்ல வேண்டும். உடைக்காக கவலைப்படாதீர்கள், பணத்துக்காக கவலைப்படாதீர்கள், பாதரட்சிக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் கடவுள் உங்களுக்கு தருவார் என்ற செய்தியை அந்த நற்செய்தியிலே சீடர்களை அனுப்புகின்ற போது ஆண்டவருடைய அந்த கட்டளையிலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பத்தினூடாகவும் மேக ஸ்தம்பத்தினூடாகவும் மக்களை வழிநடத்தினார். அந்த அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் இரவும் பகலுமாக இஸ்ரவேல் மக்களோடு இருந்தது. இந்த பயணத்திலே தான் அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது, மக்களை அவர் பாலைவனத்துக்கூடாக அழைத்து செல்லுகின்ற போது ஆண்டவர் இரவும் பகலும் அவர்களை பாதுகாத்தார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அவர் வைத்து கொண்டார். நம்மை காக்கின்ற தேவன் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. கண் அயர்வது என்றால், இப்போ வாட்ச் நைட் சர்வீஸுக்கு வந்திருக்க சில பேருக்கு சின்ன ஒரு டோஸ் வரும், அந்த டோஸிங்கும் செய்ய மாட்டாராம், கொஞ்சம் கூட தூங்க மாட்டாராம். ஆண்டவர் இரவும் பகலும் எங்களோடு இருக்கின்றார் என்பதை அந்த பகுதி எங்களுக்கு காட்டுகின்றது. ஆகவே தான் ஆண்டவர் மேகஸ்தம்பத்துக்கூடாகவும் அக்கினி ஸ்தம்பத்துக்கூடாகவும் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்து அவருடைய பிரசன்னம் அன்று மக்களோடு இருந்தது போல சீடர்களோடும் ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன் என்ற அந்த உறுதிமொழியை சொல்லி சீடர்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து வழி அனுப்பியதை அந்த பயணத்தின் போது அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் விசுவாசத்திலே பயணம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற இந்த 2026 ஆண்டு
எவ்வாறான ஆண்டாக இருக்கும் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அது சீரான பாதையாக இருக்கலாம், கரடு முரடான பாதைகளாக இருக்கலாம், பெரும் சுவர்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஆண்டாக இருக்கலாம், தடை தாண்டி ஓட வேண்டிய ஓட்டங்களை கொண்ட ஒரு ஆண்டாக கூட இருக்கலாம், எதிர்நீச்சல் போடுகின்ற ஒரு ஆண்டாக இருக்கலாம், விழுந்து எழும்புகின்ற ஒரு ஆண்டாக இருக்கலாம். இவை எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய செய்தி திருமறையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கடவுளுடைய பாதுகாப்பு எமக்கு இருக்கின்றது. அவரை நம்பி அவரிலே வைக்கின்ற நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது, கிறிஸ்தவருடைய பயணம் என்பது இலகுவான பயணம் அல்ல. அந்த திருமறை பகுதியிலே வாசித்த திருமறை பகுதியிலே 10ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது, ஓநாய்களுக்குள்ளே உங்களை நான் அனுப்புகின்றேன். உலக வாழ்விலே நாம் வாழுவது இலகுவான காரியமாக இருக்காது. நமக்கு ஆபத்தான காலமாக கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு எங்களுக்குள் இருக்கும். ஆகவே அந்த பகுதியிலே நாங்கள் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஆகவே ஓநாய்களுக்குள்ளே நீங்கள் போகின்ற போது நீங்கள் பாம்பை போல முன்மாதிரியாக இருங்கள், விவேகமாக இருங்கள், புறாவை போல கபடமற்றவர்களாக இருங்கள். வாழ்வு சிக்கலாக இருக்கலாம், வாழ்விலே மேடு பள்ளங்கள் வரலாம், வாழ்விலே வெற்றி வரலாம், தோல்வி வரலாம். ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த ஞானமாக நடக்கின்ற போது வாழ்விலே நீங்கள் இன்னசென்ட்டாகவும் கபடமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று திருமறையிலே சொல்லியிருக்கின்றதை நாங்கள் கேட்கின்றோம். ஆகவேதான் 91ஆம் சங்கீதம் எங்களுக்கு சொல்லுகின்றது, உன்னதத்தில் இருக்கின்ற ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார், அவரின் சிறகின் கீழே வைத்து எங்களை பாதுகாப்பார், எந்த நேரத்திலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பார் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையும் நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆகவே நமக்கு கிடைக்க இருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இந்த விசுவாசத்தின் பயணத்தை நாம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போது சரியாக 12 மணி, நாம் புதிய ஆண்டுக்குள் கடந்து செல்ல வேண்டும். ஆகவே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே, ஆண்டவரே நீர் எம்மோடு வாரும், உம்மை நாங்கள் நம்பியிருக்கின்றோம், உமது அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் உமது பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்தும், எங்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எமது குடும்பம், எமது தனிவாழ்வு, எமது வேலைகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். நாம் அமைதியாக ஒரு 5 நிமிடமிருந்து எமது பர்சனல் பிரேயர்ஸை, எமது சொந்த ஜெபங்களை இந்த புதிய நாளில், இந்த புதிய ஆண்டு, இந்த பிறக்கின்ற இந்த வேளையிலே கடவுளிடத்திலே மன்றாட்டுக்கூடாக எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜெபங்களையும் அமைதி வேளையிலே நாங்கள் ஏறெடுப்போம். ஜெப நிலையில் இருப்போம். யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம்.
எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே, இந்த புதிய ஆண்டிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் கடந்த காலங்கள் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து வந்தீர். இந்த புதிய ஆண்டிலும் பிதாவே, எம்மை நீர் வழிநடத்துவீர், எம்மை பாதுகாப்பீர், உமது பிரசன்னத்தினால் நிரப்புவீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கின்றோம். ஆண்டவர், இந்த புதிய வருடத்தில் நாங்கள் அல்ல பிதாவே, நீரே எங்களுக்கு ஆண்டவராக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து நாம் உமது மக்களாகவும் உமது மந்தைகளாகவும் இருக்கின்றோம் என்று உமது கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து நீர் எங்களுக்கு ஆயராக இருக்கின்றீர். எங்களை மேய்த்து புல்லுள்ள தரையிலே நீர் எங்களை கொண்டு சேர்த்து ஆபத்துக்களிலே இருந்து நீர் எங்களை பாதுகாத்து புதிய வாழ்வை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருவீர் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆண்டவரே, எமக்கு முன்னால் இருக்கின்ற காலம் எவ்வாறு அமையும் என்று நாங்கள் அறிய மாட்டோம். ஆனால் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினது போல, உமது சீடர்களை வழிநடத்தினது போல, உமது தீர்க்கர்களையும் உமது மக்கள் அனைவரையும் வழிநடத்தினது போல எங்களையும் நீர் வழிநடத்துவீர் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். நாங்கள் அல்ல பிதாவே, உம்மிடத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே தெய்வம் என்று, நீரே ஆண்டவர் என்று ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எமது பிள்ளைகளை, எமது பெற்றாரை, எமது சகோதரங்களை, எமது உற்றார் உறவினர்களை, எமது திருச்சபையின் மக்களை அனைவரையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் பிதாவே. இந்த நாட்டை ஆண்டு கொள்ளுகின்றவர்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த உலக நாடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகள் அனைவரையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த இயற்கையின் சீற்றங்களிலே இருந்து ஆண்டவரே, அநேக அழிவுகளிலே இருந்தும் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இயற்கையை கூட உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே பிதாவே, உமது ஆசீர்வாதம், உமது ஆளுகை இந்த நாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று உமது பாதபடியில் ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்கின்றோம். எங்கள் எல்லாரையும் உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் பிதாவே. நீர் பொறுப்படும், வழிநடத்தும். உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உமது வல்லமையினாலே எங்களை வழிநடத்தி உமது செட்டையின் கீழே நீர் எங்களுக்கு அடைக்கலையும் தந்து உமது பயணங்கள் முழுவதுமாக நீர் எங்களை கூட இருந்து எங்களை ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபம் வேண்டி நிற்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். நாம் எழுந்து நின்றவாறு திருவிருந்துக்கு ஆயத்த பாடலாக 123வது பாடலை பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே, படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்துவீர். ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து திருவிருந்து பந்தியிலும் இந்த புதிய ஆண்டுக்குள்ளும் நாம் பயணம் செய்வோமாக. பலிபீடத்தில் என்னை பரனே, படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரி என்பீனையே கண்டு இருதயத்தை
திருவிருந்துக்கு ஆதாரமாக நம்முடைய இறை வழிபாட்டொழுங்கின் 32வது பக்கத்தில் இருக்கிற புகழ் பகுதியை நாங்கள் சேர்ந்து ஏறெடுப்போம். உங்கள் இதயங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த கடவோம். ஆண்டவரே, தூய தந்தையே, எல்லா வல்லமையும் நிலையான கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு புகழ் செலுத்துவதே தகுதியானதும் நீதியானதும் நாங்கள் செய்ய வேண்டிய முதற்கடமையுமாய் இருக்கிறது. எனவே தெய்வ தூதரோடும் தலைமை தெய்வ தூதரோடும் வெண்கூட்டத்தார் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து எப்பொழுதுமை போற்றி, சேனைகளின் அதிபதியும் கடவுளுமாகிய ஆண்டவரே, நீரே புனிதர் புனிதர் புனிதர், விண்ணகமும் மண்ணகமது மாட்சிமையால் நிறைந்திருக்கிறன்னு சொல்லி சொல்லி மேன்மை பொருந்திய திருப்பேரை போற்றி வணங்குகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவரே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். நாங்கள் செம்மநிலையில் அமர்ந்திருப்போம். நாங்கள் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உமது அளவிட முடியா பெருமிரக்கங்களை நம்பியே உமது திருமேசையாண்டை வருவதற்கு துணிவடைகிறோமே அல்லாமல் நாங்கள் எங்களை எவ்விதத்திலும் நீதிமான்கள் என்றெண்ணி வரவில்லை. நாங்கள் உமது திருமேசையிலிருந்து கீழே விழும் சிறு துணிக்கைகளை கூட பொறுக்கி எடுப்பதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. ஆனாலும் தெய்வமே, நீர் எப்பொழுதும் அருள் பாராட்டு மேல்புடைய ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கனிவுடைய கர்த்தாவே, எங்கள் பாவ உடல்கள் உமக்கு அருமையான புதல்வன் இயேசு கிறிஸ்துவினால் தூய்மைப்படவும், எங்கள் ஆத்மாவுடைய திருரத்தத்தினால் கழுவப்படவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் தங்கியிருப்பதற்கேற்ற விதமாய் நாங்கள் புனித திருவிருந்தில் பங்கொள்வதற்கு நீர் கிருபை செய்தருளும். ஆமேன். திருவிருந்து வழிபாட்டு ஒழுங்கு பக்கம் 34. எங்கள் தந்தையாகிய கடவுளே, எங்களை மீட்டெடுக்கும் பொருட்டே நீர் உமது புதல்வராகிய இயேசு கிறிஸ்து உமது கனிவுள்ள இரக்கத்தினால் அவர் சிலுவையின் மரணத்தை அனுபவிக்கும்படி அவர் எங்களுக்காக தந்தருளினீர். அவர் தாம் திரும்ப வரும் காலம் வரை தம்முடைய விலைமதிப்பற்ற அருமையான மரணத்தை நாங்கள் என்றென்றும் நினைவில் வைத்திருக்கத்தக்கதாக ஒரு நியமத்தை ஏற்படுத்தி அதை நாங்கள் ஓயாமல் கைக்கொள்ள வேண்டும் என்று எங்களை பணித்திருக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அதே இரவில் தம் சீடரோடு பந்தியில் இருக்கையில் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, நீங்கள் இதை பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காகவே பிற்கப்படுகிற என்னுடைய உடலாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே உணவு உண்ட பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து துதி செலுத்திய பின் அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நீங்கள் இதை பருகும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்தருங்கள் என்று கூறினார். நமக்காக பிற்கப்பட்ட நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல், அது நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்த்தருளும். ஆமென். வாங்கி உட்கொள்ளுங்கள். நமக்காக
சமாதானத்தோடு வந்தீர்கள், சமாதானத்தோடும் நன்னம்பிக்கையோடும் திரும்பி செல்லுங்கள். இந்த புத்தாண்டின் ஆசீர்வாதம் உங்களோடு நிறைவாக தங்குகிறார். சமாதானத்தோடு போங்கள். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென். சமாதானத்தோடு வந்தீர்கள், சமாதானத்தோடு திரும்பி செல்லுங்கள். புத்தாண்டின் ஆசீர்வாதம் உங்களோடு நிறைவாக தங்குவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற முதலாவது பந்தியை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் நடியார் திரு நாமத்தினாதரவில். ஆமங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு முன்பாக எமது ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றோம். நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்தீர், நல்லவராக இருக்கின்றீர். நல்லவராக நீர் தொடர்ந்துமாக எங்களோடு பயணம் செய்ய போகின்றீர். ஆண்டவர், எமது வாழ்விலே தூர பயணங்களை நாங்கள் செய்ய இருந்தாலும், சுற்றி வளைத்து நாங்கள் பயணங்களை செய்கின்றவர்களாக இருந்தாலும், நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்திலே இருந்து நாங்கள் குறைவுபட்டு விடாமல், அதில் இருந்து நாங்கள் விழுந்து விடாமல் பிதாவே, நீர் தந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உமது வாழ்வின் எல்லா நேரங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நிலைகளிலும் பிதாவே, உம்மோடு நாங்கள் பயணம் செய்ய நீர் எங்களோடு வருகின்றீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த புதிய ஆண்டுக்குள் எமது காலடிகளை எடுத்து வைக்க உமது கிருபையை வல்லமையை எங்களுக்கு தந்தரலும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.